Hi, this is Jeeva. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பெரி. சென்செக்ஸ் நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அட் த மணி கால், அட் த மணி புட் ₹100 ப்ரீமியம் இருந்துச்சு. எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ப்ரீமியம் வந்து 10 to 15 பாயிண்ட்ஸ் டிகே நடந்துச்சு. அப்பவே மார்னிங் ஒரு ½ அன் ஹவர்ல ஐடென்டிஃபை சொன்னோம், மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கும்னு. இன்னைக்கான எஃப்ஐஏ டேட்டா அண்ட் ஏ டேட்டாஸ் பார்க்கலாம். எஃப்ஐஐஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்ல 1371 crores பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக கண்டினியூஸ் பையிங்ல தான் இருக்காங்க. 2971 crores பை பண்ணியிருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் 24,800ல கிளியரா ஸ்டாடல் இருக்கு. ஈக்குவலா கால் ரைட் புட் ரைட் ஈவனா இருக்கு. ஃபாலோட் பை புட் ரைட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,700, 24,600, 24,500ல ஹெவி புட் ரைட் இருக்கு. கால் சைட் ரைட்டிங்னு பார்த்தீங்கன்னா 25,000ல மட்டும் தான் ஓரளவு கால் ரைட் இருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன் சைட் ட்ரெண்ட் லைன், இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இந்த டவுன் சைட் ட்ரெண்ட் லைனை மல்டிபிள் டைம் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. நாளைக்கு மார்க்கெட்ல இன்கேஸ் ஃபிளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லயோ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 24,860 எபோ பிரைஸ் பிரேக் அவுட் ஆயிட்டு 24,840 to 850 லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு மினிமம் எஸ்எல் வச்சு ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். 24,910 ஃபாலோட் பை 24,955 வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் பிளஸ் மேலே அப்சைடில் வர ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷனு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 24,955 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது இல்லாமல் அப்சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவும் அதே 24,955 ரேஞ்சில் இருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எடுக்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 24,790 லெவல் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் இன்னைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிட்டு திருப்பி 24,990ல ரீடெஸ்ட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் சைடு இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் பிரேக் ஆகும்போது ரீடெஸ்ட்ல எடுத்தீங்க அப்படின்னா 840க்கு மேலே எஸ்எல் வச்சுட்டு அழகா ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 24,740 ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஒரு மொமெண்டம் ட்ரேடா இருக்கும். அதுக்கு இந்த பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கணும். 24,740ங்கிறது மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. ஃபோர்த் அட்டம்ப்ட்ல பிரேக் ஆகி வந்திருக்கனால இங்கே கொஞ்சம் இன்பேலன்ஸ் மூவ் இருக்கு. இன்கேஸ் 24,790 கீழே வந்துச்சுன்னா பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டமை கேட்ச் பண்ணலாம். இங்கே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னவா ஆக்ட் ஆகும், சப்போர்ட் ஆக்ட் ஆயிரும். அதனால இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நிஃப்டியில் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் சென்செக்ஸ்க்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு க்ளோஸ் ஆக போகிற எக்ஸ்பெரிக்கு ஆல்மோஸ்ட் 200, 400, 490 பாயிண்ட்ஸ் இருக்குது ப்ரீமியம். நார்மலாக ஸ்டாடல் மார்னிங் நாளைக்கு ஒரு 450ல ஓப்பன் ஆனால் கூட இங்கேருந்து ஒரு 450 பாயிண்ட்ஸ் அப் சைடில் பாசிபிலிட்டி இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் ஒரு 450 பாயிண்ட்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே சேம் கான்செப்ட் தான். இந்த டவுன் சைட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட், அப் சைடில் இன்னைக்கு ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன். ப்ரைஸ் வந்து 81,150ல இருந்து 80,940 இந்த ரேஞ்சுக்குள்ள கன்சல்டேஷன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா எந்த ட்ரேடும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் கன்சல்டேஷன்ல ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது ஒரு மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ண முடியும். 81,200 எபோ
டெசசிவாக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அழகாக ஃபாலோட் பை நெக்ஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடு ட்ரேட் பண்ணலாம். 81,400 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, ஃபாலோட் பை 81,500 to 600. மார்க்கெட் ரேலியாக இருந்துச்சு, இந்த பிரேக் அவுட் ரேலியாக இருந்துச்சுன்னா 81,600 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே 80,900லேயே மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்கேஸ் டவுன் சைடில் பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் வெயிட் பண்ணிவிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி எகைன் லோ பிரேக் பண்ணும்போது தான் எடுக்கணும். பிகாஸ் ரீட்ரேஸ்மெண்ட்லேயே எடுத்தால் கூட என்ன ப்ராப்ளம்னா அப்படியே ட்ராப் பண்ணி மார்க்கெட்டில் ரேலி பண்ணிடு, அப் சைடில் புட் ஆப்ஷன் சைடில் பை பண்ண வச்சு ட்ராப் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் சைடில் ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புட் ஆப்ஷன் சைடில் சென்செக்ஸ் ட்ரேட் எடுக்கும்போது பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் லோ பிரேக் ஆகும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண இடம் தான் எஸ்எல்லாக வைக்கணும். அழகாக எஸ்எல் வச்சா இந்த 24,700 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட், அந்த லெவலும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி நிஃப்டியில் கேப் ஃபில்லிங் இருக்கோ அதே மாதிரி சென்செக்ஸில் இருக்குது. கால் ஆப்ஷன் சைடில் க்ரீன் லைன் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ், ப்ரௌன் கலரில் லைன் போட்டுக்கிறதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்பிட்வீனில் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால், இந்த ரேஞ்சில் இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். கன்சால்டேஷன்லேயே ப்ரீமியம் டிகே ஆகும். எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுத்தால் தான் ட்ரெண்டிங் மொமெண்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 1 hour டைம் ஃப்ரேமில் அப்சைட்லேருந்து லாங்கர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதியிலேருந்து ரிஜெக்ஷன், நெக்ஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன், ரெசிஸ்டன்ஸாக இந்த ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 21,300 ரேஞ்சில் வருது. சாரி, 51,300 ரேஞ்சில் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ 15 minutes டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 15 minutes டைம் ஃப்ரேமில் ஆகஸ்ட் 5th கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைம் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதே ரெசிஸ்டன்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, $51,100 எபோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு நிற்கும் போது கன்சால்டேஷன் எடுத்தீங்கன்னா அடுத்த 200 பாயிண்ட்ஸ் இந்த லெவல் வரைக்கும் மேலே அப்சைடில் வர ட்ரெண்ட் லைன் வரைக்கும் இந்த 200 பாயிண்ட்ஸ்க்கு அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட், மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே லைட்டாக வச்சாங்க அப்படின்னா 50,880 பிலோ இந்த லெவலில் இடன் பையஸ் இருக்க மாதிரியே இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைட்டாக ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்து பாருங்கள், அங்கே இடன் பையஸ் இருக்க மாதிரி ப்ரைஸ் அது கீழே விடவே இல்லை. அதனால் 50,880க்கு பிலோ பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த பேட்டர்னில் இப்படி வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி இந்த 880 பிரேக் ஆகும்போது எடுத்தீங்க அப்படின்னா 50,700 வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் 50,700 to 650 லெவல் அழகாக வந்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இந்த டவுன் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வர வரைக்கும் இது மொமெண்டம் ட்ரேடாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 50,680 to 700. நாளைக்கு டவுன் சைடில் இன்கேஸ் இந்த ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணி இந்த இடத்துல வரும்போது சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். இந்த 700ல் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்துட்டு எனி கைண்ட் ஆஃப் புல்லி சினாரியோ கிடச்சிச்சுன்னா, ஏன்னா இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருச்சு, ஒன்ஸ் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. இப்போ இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் பிரேக் ஆகுது அப்படின்னா மார்னிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நெகட்டிவ்ல வந்தாலும் செகண்ட் ஆஃப்ல இந்த மாதிரி பேட்டர்னில் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து பிரேக் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு கால் ஆப்ஷன் சைடு நம்ம அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சினாரியோ, இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் வைக்கிறாங்க, ப்ரைஸ் அப்படியே சப்ஸ்டைன் ஆகி அப்சைடில் போச்சுன்னா இந்த 51,288 இருந்து
51,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த இடத்துல எனி கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மினிமம் எஸ்எல் வச்சு ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் மட்டும் பண்ண முடியும். நியூ கைண்ட் ஆஃப் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணால் என்னோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.